ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா, மீன ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயில் தான் அது. வாங்க போவோம். போகும்போது எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வானம் செம்ம மழை வர மாதிரி இருக்குது. பாருங்கள், எப்படிட்டு இருட்டிட்டு இருலோகமாக இருந்தது. அப்பயுமே மழை தூத்தல் போட்டுட்டு தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு நாங்கள் போய் தரிசனம் பண்ணோன்னு இருந்திருக்கு. போகும்போது எடுத்தது தான். சவுக்கா மரம், ஆரஸ்மதி மரம், அதுமாரி நிறையா இருந்தது. அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இயற்கையை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல வாசனையாகவும் இருந்தது. அந்த அரஸ்பதி மரம் போகும்போது அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. இது உளுந்து வேறு வச்சுருக்காங்க. பின்னாடி மல்லாட்டை, அதுக்கு பின்னாடி அரஸ்பதி வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்தது இந்த இடத்த பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. சரின்ட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு சரி இந்த கோயில் தான் இந்த கோயில் நுழைவு வாயில் தான். இது கும்பகோணம் டு பாபநாசம் போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். முழுக்க முழுக்க மீனராசிக்குன்னு உள்ள கோயில். வாங்க உள்ளே போகலாம். மச்சிபுரீஸ்வரர் சாமியை தான் நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ண வந்தோம். உள்ளே போயிட்டுருக்கோம். முழுக்க முழுக்க இது மீனராசிக்குன்னு உள்ள இது ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை காலத்துக்கு முன்னாடியே கட்டினது. இந்த கோயிலுக்கு ஒரு கதையே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க பார்க்கும் அந்த கதையையும். சிவன் ஆலயம். இது பெரிய நந்தி. உள்ள நுழையும்போது பெரிய நந்தி இருக்காங்க. அடுத்தது சுகந்த குந்தலாம்பிகை அம்மாவை தான் தரிசிக்க போகிறோம். நாங்கள் போகும்போது அபிஷேகம் நடைபெற்றிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மனுக்கு உண்மையிலுமே அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மனசுக்கு நிறைவாக இருந்தது. அந்த சாமிக்கு கூந்தல் அதிகமாக இருக்கும். நல்ல நறுமணமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதோட கதை. அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. பால் அபிஷேகம் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பாருங்கள் இந்த காணொளி. உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் மெயினாக மீன ராசியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போய் வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் போய் வந்திருக்கோம். பால் அபிஷேகம் நடக்குது பாருங்கள். ஒன்றும் பெருசாக செய்ய வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கையில் கிடைச்சது அர்ச்சனை மட்டும்தான். இந்த காணொளி உங்களுக்காக. பாருங்கள், அம்மாளுக்கு அபிஷேகம் நடக்குது. பால் அபிஷேகம். அலங்காரத்துக்கு அப்புறம் அம்மா எப்படி இருக்கான்னு பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. வாங்க உள்ளே போகலாம். அடுத்தது மச்சிபுரீஸ்வரர் சாமியை தான் பார்க்க போகிறோம். மீனராசிக்கு பிள்ளையார் கதை சொல்லுவாங்க, கேளுங்க இதோட கதையை. தொட்டியில் எடுத்து விட்றா. தொட்டியில் தொட்டி அளவு பெருசாக போயிடுது. அப்புறம் குளத்தில் விட்றா, குளத்தளவு பெருசாக போயிடுது. ஒரு கடலில் விட்றா, கடலில் தான் மீன் அவதாரத்தில் காட்சியளிக்கிறது பெருமாள். முதல் அவதாரம் அவரு மீன் அவதாரம் எடுத்துட்டு என்ன பண்றாரு, அரக்கனை தாக்கிட்டு ஓலைச்சொல்லி கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். கல்லில் மீன் அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? பாத்தீங்களா? அந்த மீன் அபிஷேகமாய் பண்ணிட்டு எனக்கு பழைய அவதாரம் கேட்பா. சிவாலயம் போனா பின்புறத்துல லிங்கோ பவர் தான் இருக்கும். இங்க பெருமாளே நிற்பார். ஏன் இடத்துல நிற்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகன்கிட்ட சங்க சக்கரத்தை கொடுத்துருக்காரு. மாப்பிள்ளை கிட்ட சங்க சக்கரத்தை கொடுத்துட்டு இவர் இன்ன குளத்துல இருந்து கேட்கிறாரு. அவங்க மயில் வாகனத்துல உட்காந்து தாரமாமான்னு சொல்றாரு. அதான் தரப்புராணம், கோயிலுடைய தரப்புராணம். நீர்த்தலம் இதை சேர்ந்து 5 குளங்கள் இருக்கு. ஒவ்வொரு கோயில் இருக்கு. சூரிய குளம், சந்திர குளம் இங்க இருக்கு. நல்லா இருக்குங்க. இந்த பக்கத்துல குளம் இருக்கு, அங்க ஒரு குளம். இதுதான் என்னுடைய தலப்புராணம். வரலாறு எல்லாமே சாமியை தரிசனம் பண்ணுங்க. சிவனுக்கு பின்னால் என்னென்ன சாமி இருக்குன்னு பாருங்க. எல்லா சாமியும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே உண்மையிலுமே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது உண்மையுமே மழை, செம்ம மழை. ஒரு இடத்துல நின்று தான் நாங்கள் போனோம். உண்மையுமே இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கி வரணுன்னு இருந்திருக்கு. உண்மையுமே நாங்கள் தரிசனம் பண்ணும்போது உண்மையுமே சந்தோஷமாக இருந்தது போயிட்டு வரும்போது. நீங்களும் மீன ராசியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெருமாள் சாமி கதை சொன்னாங்கல்ல, அந்த பெருமாள் இவங்க தான் காரணம். 3 முகம் கொண்ட முருகன் சிலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். படிப்பு வராத பசங்களுக்கு இந்த சரஸ்வதி கிட்ட போய் சாமி கும்பிட்டு வந்தால் நல்லா படிப்பு ஏறும்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அந்த பெருமாள். எங்களுக்கு கிடைக்க போகிறாங்க.
ஓம் நம சிவாய ஓம் நம எங்களுக்கு தான் படைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாமி தரிசனம் பண்ணோம். பாருங்கள் நல்லா சாமியை சிவபெருமான ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இதுக்கு பின்னாடி இருக்கிற சாமிகளும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மீன ராசியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.